Poornima vlogs. இன்னைக்கு Poornima vlogsல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போறோம். சோ பட்டாணி வச்சு நம்ம ஒயிட் புலாவ் தான் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல வர போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப பட்டாணி புலாவ் வந்து நம்ம செய்ய போறோம். பட்டாணி புலாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து குக்கர் வச்சுக்கிறேன். அதுல நான் கொஞ்சமா ஆயில் விட்டுக்கிறேன். சோ இதிலே வந்துட்டு நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊத்திக்கிறோம். இதுல நம்ம ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிராம்பு எடுத்துர்க்கேன், பட்டை கொஞ்சமா, 2 ஏலக்காய், அன்னாசி பூல பாதி எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம ஜீரகம் எடுத்துர்க்கோம், 2 வந்துட்டு பிரியாணி இலை சேர்த்துர்க்கேன், கொஞ்சோண்டு வந்துட்டு நம்ம முந்திரி எடுத்துர்க்கோம். இது அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது லைட்டா நமக்கு பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல நான் பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். ஸோ இதை அப்படியே வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம தக்காளி வந்து சேர்க்க போகிறது கிடையாது, வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது பாதி வேக்கான அளவுக்கு நமக்கு வதங்கி வரட்டும். ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். இதில் நான் கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்குவோம். நமக்கு அந்த இஞ்சி பூண்டு போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ வெங்காயம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா வந்துட்டு வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். இப்போ 4 பச்சை மிளகா நான் முழுசாவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 2 வந்து அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம பசங்க சாப்பிட்றதுனால அந்த விதை படும்போது ரொம்ப காரமாக இருக்கிறதால நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு நைட்டே வந்து பட்டாணியை வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பட்டாணி அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டாணியை போட்டு நல்லா வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் 4 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து தேங்காய் பாலில் செய்யும் போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இதில் நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து நமக்கு கொதி வரட்டும். இப்போ நமக்கு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்துட்டு கொதி வந்துருச்சு நமக்கு. ஸோ இப்போ வந்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து கொதி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். இது வந்து நார்மல் ரைஸ் தான். ஸோ இதில் நம்ம அரிசி வந்து சேர்த்தாச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து புதினா வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ புதினாவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறம் புதினா இலையை மேலே தூவி விட்டுட்டு நான் வந்து குக்கர் வந்து விசில் போட்டுடுறேன். ஸோ இது வந்து 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். வந்து குக்கர் விசில் வந்துட்டு ஃபுல்லாகவே நமக்கு அடங்கிருச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தேங்காய் பால் சாதம் சூப்பராக வந்துட்டு நமக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட நமக்கு குலையவே இல்லை. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெரியும். ஸோ அப்படியே உதிரி உதிரியாக இருந்தது. ஸோ இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ பார்க்கவே அப்படியே வந்துட்டு வாசனையே பார்த்தீங்கன்னா கமகமன்னு இருக்குது. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் நமக்கு சேர்த்து சாப்பிடும்போது அந்த பட்டாணியோட சேரும்போது இன்னும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்ச பட்டாணி புலாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நம்ம இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ ரொம்ப கம்மியான வந்துட்டு நம்ம திங்ஸ் வச்சு தான் நம்ம பட்டாணி புலாவ் செஞ்சோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.